ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து வந்தார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அவர் அழகாய் நடத்தி வந்தார். இந்த 10வது மாதத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரம் 18-19 வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆங்கிலத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. Remember ye not the former things, neither consider things of old. Behold, I will do a new thing. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை மாதங்கள் நீங்க சொல்லலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ முயற்சி எடுத்தும் இந்த காரியங்கள் மாறவில்லை, இந்த அடிமைத்தனம் என்னை விட்டு போகவில்லை, இந்த வியாதிகள் என்னை விட்டு நீங்கவில்லை, இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போகவில்லை, எனக்கு ஒரு முடிவு வராதா, இந்த வனாந்திரத்திலிருந்து நான் வெளியே போக மாட்டேனா, என் வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல காணப்படுகிறது, எங்கே பார்த்தாலும் வெளியே போக ஒரு வழியே இல்லை, வழி இல்லாமல் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் போய் கொண்டிருக்குமா என்று நீங்க வேதனையோடு கூட காணப்படுறீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க போகிறார். எங்கே வழியை உண்டாக்க போகிறார்? வனாந்திரத்திலே அவர் வழியை உண்டாக்க போகிறார். அப்படி என்றால் இந்த வனாந்திர வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வர போறீங்க, ஒரு புதிய உலகத்துக்குள்ளாக நீங்க வர போறீங்க, ஒரு மாற்றம் நடக்க போகிறது. இந்த மாதத்திலே நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் உங்களுக்காய் அதை செய்ய போகிறார். ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், பாங்க, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று. அப்போ நீங்க சொல்லணும், இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இனி நான் வாழ போகிறது இல்லை. விசுவாசத்தோடு கூட நீங்க சொல்லணும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், இனி அதெல்லாம் நீ நினைக்க தேவையில்லை, இனி நீ அதெல்லாம் சிந்திக்க தேவையில்லை, இனி அதை பற்றி நீ யோசிக்க தேவையில்லை. Because you are going to come to a different place, because I am going to do something new. இனி அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ போகிறது இல்லை, ஏனென்றால் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். There is going to be a new beginning. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதம் ஒரு புதிய துவக்கத்தின் மாதமாக இது இருக்க போகிறது. இத்தனை நாட்கள் நீங்க பார்த்த நஷ்டங்கள், இத்தனை நாட்கள் நீங்க பார்த்த எல்லா தோல்விகள் எல்லாம் மாற போகிறது, எல்லா அவமானங்கள் மாற போகிறது, எல்லா நிந்தனைகள், கண்ணீர்கள் மாற போகிறது. கர்த்தர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை அவர் கொடுக்க போகிறார். இந்த 10வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. அது உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. There is nothing compared to what God is going to do in your life. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிங்க, இன்னும் அவரிடத்தில் நீங்க சேருங்க, இன்னும் ஊக்கமாய் ஜெபிங்க, இன்னும் கர்த்தருடைய வாக்குத்தத்தின் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் இதை செய்வார். அவர் சொன்னால் அவர் எனக்காய் செய்வார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. அவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் இந்த 10வது மாதம் அற்புதத்தின் மாதம். இந்த 10வது மாதம் ஒரு புதிய துவக்கத்தின் மாதம். இந்த 10வது மாதத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காய் உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்பா, இந்த மாதத்தில் நீ சொன்னபடியே புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்வீராகப்பா. இதுவரை நாங்கள் பெற்றிடாத நன்மைகள், இதுவரை நாங்கள் காண அப்பா தகப்பன் நாங்கள் கண்டிடாத நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்களை இந்த மாதத்திலே நீர் எங்களுக்காக செய்வீராக. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் உங்களுடைய நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.